நிவார் புயலை முன்னிட்டு எல்லா முன்னேற்பாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக இதில் சொல்ல போனோம்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நாளையிலேருந்து வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்த முன்னேற்பாடாக பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை வந்து துண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாழ்வான பகுதிகளில் உள்ளவங்களை முகாமில் வந்து தங்க வைக்கிறாங்க. இந்த முகாமிலையும் பார்த்திங்கன்னா கொரோனா தடுப்பு நடவடிக்கையை பின்பற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையிலிருந்து அதற்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மீனவத்துறையில் பார்த்தோம் அப்படின்னா மீனவர்களை வந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா 3வது எச்சரிக்கை கூண்டு வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் மத்திய பேரிடர் மீட்பு குழு வந்து முகாமிட்டிருக்காங்க. முன்னேற்பாடாக எல்லா நடவடிக்கைகளையும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கு அதிக மழையும், ஸோ உள்ளே இருக்கக்கூடிய தமிழகத்தில் வந்து மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமான மழையும் பெய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.